ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 300 கிராம் மட்டன். இதை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கறியை கழுவிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். சட்டியில் மட்டன் குழம்பு செஞ்சால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளும் போடும்போது அதை வதங்கிறதுக்குன்னு டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்ட பிறகு தான் அடுத்த பொருள் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா மட்டன் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு தான் தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள்லாம் போடணுங்க. கறி நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான இந்த கறி நல்லா வேகத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ மிளகு, கடல் பாசி, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் நல்லா மெதுவாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி குழம்புல ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய்லாம் வறுக்க தேவையில்லை, இதெல்லாம் மட்டும் வறுத்தா போதும். புரியுது பாருங்கள், லேசாக வச்ச உடனே
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்துச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் இந்த மசாலாலாம் அரைச்சி நம்ம குழம்புல ஊற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, கொசன்னு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போட்டோம், நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் தாளித்து இறக்கிடலாம். இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிச்சிடுவோம். தாளிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இட்லி சமைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இட்லி கறி குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இட்லி கறி குழம்பு. அப்படியே சூடாக புட்டு குழம்ப தொட்டு அப்படியே பிள்ளைக்கு போட்டுனா அவ்வளோ சூடாக ஃப்ரெண்ட்ஸ். பாய்.